தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயத்தை நிரப்பும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். அன்பான இயேசுவே, இதோ இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக, புதிய விடியலை தந்தமைக்காக, இந்த நேரத்தில் உம்மை கூவி அழைப்பதற்கும், உமது பிரசன்னத்தை பெறுவதற்கும், தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பப்படுவதற்கும் நீர் வரங்களையும் இன்னொரு நாளையும் சேர்த்து தந்து ஆசீர்வதித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த அருமையான நாளிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைந்திடவும், சூசையப்பருக்கென்று ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான தேவ ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்திடவும், திருமண நாள், நாம விழா, பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்றவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் வேண்டி வேண்டுவோம். வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா, இளங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர். இரவுக்கு நிலவினை ஒளி தர வைத்தீர். பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இருவு கலைந்து போனது, பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே வெழித்தெழும் உள்ளம், கோரியவற்றை செயல்படுத்திடவே. இதயம் நிறைந்து உம் புகழ் இசைக்க, புதிய நாள் எமை அழைக்கின்றது. உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் நிதமும் இன்னிசை பாடுவோம். வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம். இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழி சொல்லாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விலக்கிடுவோமே. பகலவன் வரவாள் பகல் ஒளி பெருமே, அக ஒளி தருவது நம்பிக்கையே. மிகத்திடமுடனே நம்பிக்கை வளர்க, நிகரில் அன்பும் பற்றி எரிக. நிகரம் வேண்டல் ஏற்பீர் தந்தார், உயர்நிலை வீட்டிருக்கும் உம் மகனும். அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகமென்றும் ஆளுகவே. ஆமென். திருப்பாடல் 97. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகு மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிர்களை சுட்டெரிக்கின்றது. அவரது மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது.
ஆண்டவர் திருமுன், அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகளை பற்றிய பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன. ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. அருள்வாக்கு. ரோமேருக்கு எழுதிய இந்த அதிகாரத்தில் தூய பவுல் என்ன கூறுகிறார் என்று நாம் கேட்போம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். மன்றாட்டுக்கள். இறைவா, உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம். உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும். இறைவா, உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக. இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக. இறைவா, உமது அழைப்புக்காக செவிமடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தருளும். அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக. இறைவா, தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக. நமது எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்த இறைவன் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவரே, உமது தூய ஒளியை எம் இதயங்களில் பொழிந்தருளும். நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் எந்நாளும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்கச் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கண்ணீர்களின் அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகிறோம். பாவியாராகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. மது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.